गुरु परमगुरून् यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेने रमारमापतीन् वन्दे वन्दे वृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि இந்த எம்பெருமான் தமர் உகந்ததே ஊர்வம் அவ்வூர்வம் தானேன்னு ஆசிரித்தாள் என்ன உருவாதிகள்லாம் நினைக்கிறாளோ அதுபடி இருந்து அந்த பேர்லாம் கொண்டு ஆசிரித பரதந்திரனாக இருக்கான் அப்படின்னு இருக்குதே. இதை கண்ணனே கீதையில் சொல்லியிருக்கான். ஏயதாமாம் பிரபத்யந்தே தாம்ஸ்ததைவ பஜாம்யஹம் மம வர்த்மானுவர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசா ஏ யதா மாம் பிரபத்யந்தே தாம்ஸ்ததைவ பஜாம்யஹம். எவர்கள் என்னை அடைய விரும்புகிறாளோ அவள் என்ன பண்ணுறா, அவள் எப்படி விரும்புகிறாளோ தங்களை அடையிறதுக்கு தான் தங்கள் விருப்பத்துக்கு இருக்க வடிவை எவ்வாறு அமைச்சு அவள் இது பண்ணுறாளோ அவள் தாம் ஸ்ததைவ பஜாமியம் அந்த ரூபத்தையே நான் அடையிறேன். அப்படியே அவளுக்கு மம வர்த்தமானுவர்த்தந்தே மனுஷா சர்வசா பார்த்த சர்வசா. அதனால் என்னை அடைய விரும்புகிறவோ அவள் விருப்பத்துக்கு ஏற்றவாறு என் வடிவத்தை அமைக்கிறா. அப்படி அமைச்சாள்னா அந்த வடிவத்திலேயே நான் அவளுக்கு சேவை சாதிக்கிறேன், அவள் என்ன அடையிறா அப்படின்னு கண்ணன் கீதையில் சொல்லியிருக்கான். இப்படிப்பட்ட ஆசிரித பாரதந்திரம் உள்ள எம்பெருமானே எப்படி நாம் பூஜிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சதீவ பிரிய பர்த்தாரம் ஜனனீவஸ்தனந்தயம் ஆச்சாரியம் சிஷ்யம் மித்ரம் மித்ரவத் லாலயேத்யரிம். சதீவ பிரிய பர்த்தாரம் ஜனனீவஸ்தனந்தயம் ஆச்சாரியம் சிஷ்யவத் மித்ரம் மித்ரவத் லாலயேத்யரிம். எம்பெருமானை எப்படி லாலனம் பண்ணணும், உபச்சாரம் பண்ணணும் அப்படின்னா சதீவா பதி சதி அப்படின்னு சொன்னால் பதிவிரதையான ஸ்திரீக்கு பேர். சதீவ பிரிய பர்த்தாரம் பதிவிரதையாக இருக்கிற ஸ்திரீயாகப்பட்டவள் பிரிய பர்த்தாரம் பிரியமாக இருக்கக்கூடிய தன்னுடைய பர்த்தாவான கணவனை எப்படி லாலனம் பண்ணுவாளோ உபச்சரிப்பாளோ. இந்த இடத்துல ஒவ்வொரு பத சமூகம் ரிஷிகள்லாம் சொல்லியிருக்கிற விஷயத்தை, ரொம்ப சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிற விஷயத்தை நாம் அனுபவிக்கணும். சதீவ பிரிய பர்த்தாரம். சதி அப்படின்னு சொன்னால் அத்தியந்த பரதந்திரையாக இருக்கக்கூடிய பத்னியை சொல்கிறது. பத்தியின் இடத்துல பரதந்திரையாக இருந்து அவனுக்கு கைங்கரியாதிகளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய பத்னியை சதி அப்படின்னு சொல்கிறது. அந்த சதீவ பர்த்தாரம்னு சொல்லலை. அந்த தன்னுடைய பர்த்தாவை சதி எப்படி உபச்சரிப்பாளோ அதுபோல் பெருமாளை பண்ணணும். ஏன்னா அவள் தான் கொண்டிருக்கிற தன்மைக்கு தான் பெண்ணாக இருக்கா, இவனை கைப்பிடிச்சிருக்கா, அதனால் இவனால் கைப்பிடிக்கப்பட்டிருக்கா, அதனால் அவனுக்கு அடக்கமாக இருக்கணும் அப்படின்ட்டு அவளுடைய தர்மத்தை முழுசாக அவன் நடத்துகிறா. ஆனால் பர்த்தா மாறினவனாக கூட இருக்கலாம்.
கண்டாரிகழ்வனவே காதலந்தான் செய்திடினும் கொண்டானையல்லால் அறியா குலமகள் போல். அதாவது கண்டவாள்லாம் ஏசும்படியா கணவனாகப்பட்டவன் தாறுமாறாக நடந்திருந்தா கூட அவனை தவிர வேற ஒரு புருஷனை அறிய மாட்டான். அதாவது தன்னிடத்தில் அவன் கண்ணா பின்னான்னு நடந்தாலும் சரி, லோகத்தில் கண்டவாள்லாம் பழிக்கிற மாதிரி லோகத்தில் நடந்திருந்தாலும் சரி, வெளி உலகில் நடந்தாலும் சரி, வீட்டில் நடந்தாலும் சரி, கொண்டான எல்லால் அறியா குலமகள் போல். அந்த கொண்டான எல்லால் அறியா குலமகள் தான் சதி அப்படின்னு சொல்கிறது, சதி சப்தத்தினால. அதனால் பர்த்தா அப்படி இருந்தால் அந்த பர்த்திரு சுஷ்ரூஷை பண்ணுவோம், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் ஒரு சுஷ்ரூஷை பண்ணுறதுன்னா அதை ஏற்றுக்கிறவன் நன்னா ஏற்றுட்டா தானே அது நிறம் பெறும். ஏற்றுக்கிறவன் நன்னா ஏற்றுக்கலைன்னா அது நிறம் பெறாதே. அதனால் சதீவ பர்த்தாரம்னு சொல்ல, சதீவ பிரிய பர்த்தாரம், ஒரு பிரியமாக இருக்கக்கூடிய பர்த்தா கணவன். அதாவது கண்டார்லாம் எழும்படியாக இல்லாமல் கண்டார்லாம் கொண்டாடும்படியாக இருக்கக்கூடிய கணவனை எப்படி அப்போ என்ன பண்ணுவோம், இன்னும் ரொம்ப நன்னா உபச்சரிப்பு மிளிரும். ஏன்னா அவனும் ஏற்றுக்கிறதுனால. அதனால் அந்த இடத்துல பார்க்கணும், சதீவ பிரிய பர்த்தாரம், சத்தியானவள் எப்படி பிரியமான பர்த்தாவை உபச்சரிப்பளோ அப்படி எம்பெருமானை நாம் பண்ணணும். அப்படின்னா இதுலேருந்து என்ன தெரியணும்னா, எம்பெருமான் உகந்த வழியில் நாம் பண்ணணும். எம்பெருமானுடைய உகப்பு எப்படி, சாஸ்திரத்து மூலமாக தான் தெரியும். அந்த சாஸ்திரம் வழியில் போகணும். ஏன்னா அந்த பர்த்தாவுக்கு எப்படி பண்ணுவோம், அவன் உகக்க நன்னா பண்ணுவோம், தானும் அதை உகந்து பண்ணுவோம். அதனால் சத்தியானத்தினால் தான் உகந்து பண்ணுவோம். அது எப்படி இருக்கும், அவன் உகக்க பண்ணுவோம். அதனால் சதீவ பிரிய பர்த்தாரம், அது பரதந்திரையாக இருந்து பண்ணுறதுனால அவனுக்கு எப்படியோ அப்படியே கொஞ்சம் கூட தன்னுடைய அபிப்பிராயம் இல்லாத அந்த அபிப்பிராயத்தையே தன் அபிப்பிராயமாக கொண்டு நன்னா பண்ணுவோம். அந்த மாதிரி பெருமாளை பண்ணணும். அதுக்கப்புறம் ஜனனீவஸ்தனந்தயம், அந்த இடத்துல பத்தியினுடைய அபிப்பிராயம் தெரியறது. அதனால் பண்ணிடுறோம் சுவாமி, சாஸ்திரத்தில் இப்படின்னு சொல்லிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்குது, இது தெரியலையே எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு சம்சயம் வரும். அங்கே பர்த்தா வாயை விட்டு சொல்லுவன், இங்கே பெருமாள் சொல்ல மாட்டான். இந்த லீலா விபூதியில் பெருமாள் சாஸ்திரத்தை தான் கொடுத்துருக்கான். அந்த சாஸ்திரம் ஒவ்வொரு விதமாக இருக்குது, பல விதமாக இருக்குது. அதை எது அதுலேருந்து தேர்ந்து எடுக்க முடியல அப்படின்னா அதுக்கு அடுத்த உதாரணம் சொல்கிறார் பாருங்க. ஜனனீவஸ்தனந்தயம், பெற்ற தாய், ஜனனின்னா தாயின்னு அர்த்தம், ஸ்தனந்தயம்னா தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய குழந்தை. தாய்ப்பால் பருகக்கூடிய குழந்தைக்கு எதுவுமே ஒன்றும் சொல்ல தெரியாது. அதுக்கு மிஞ்சி போனால் அழும், அவ்வளோதான் பண்ணுமே தவிர அது பசிக்கு அழகுதா இல்லை வயத்தில் ஜீரணமாகத்துக்காக அழகுதா எதுவுமே அதுக்கு சொல்ல தெரியாது, ஒன்றும் தெரியாது. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறா, ஜனனியாகப்பட்ட தாய் அந்த குழந்தையினுடைய தேவையை அறிந்து அதுக்கு பண்ணுறா. இப்போ பசி, இப்போ அதுக்கு மாந்தம் வந்துடுத்து, அதனால் அழகுது. அதுக்கு உண்டான ஏதோ கை வைத்தியம் பண்ணி அதை சரி பண்ணி அது பால் பருகிறதுனால அந்த இவளுடைய ஆகாரத்தினால அந்த பாலினுடைய தன்மை மாறுறதுனால அந்த குழந்தைக்கு இப்போ இந்த மாதிரி உடம்பு இருக்கிறதுனால நாம் அதுக்கு விரோதமான ஆகாரத்தெல்லாம் குறைச்சிக்கணும், அப்படின்லாம் தவிர்க்கணும் அப்படின்லாம் பண்ணுறாளே. அதனால் அது என்ன பண்ணுறா, குழந்தை சொல்லியா இல்லை. அதனால் அத்தை இவளே உணர்ந்து பண்ணுறாளே, ஜனனீவஸ்தனந்தயம். அதனால் சாஸ்திரத்தில் பல விதமாக சொல்லியிருந்ததுன்னா இந்த சந்தர்ப்பத்தில் எதை பண்ணணும் அப்படின்னு நாமே உணர்ந்து பண்ணணும். ஜனனீவஸ்தனந்தயம்
ஆச்சாரியம் சிஷ்யவத். ஆச்சாரியம் சிஷ்யவத், சிஷ்யனாகப்பட்டவன் ஆச்சாரியனுக்கு எப்படி பண்ணுவானோ, ஆச்சாரியனுக்கு எப்படி சிஷ்யன் பண்ணுவான்? ஆச்சாரியன் என்ன பண்ணிருக்கான்? ஆச்சாரத்தெல்லாம் நடைமுறையெல்லாம் போதிச்சு நீ இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு நல்லா ஸ்பஷ்டமாக கல்வெட்டாக சொல்லியிருக்கான். அதனால் இவனுடைய காரியம் எப்படி இருக்கும்? நன்னா சாஸ்திரத்தில் தேறினதாக அப்படி பண்ணுவன். அதனால் இப்போ ஜனனி என்ன பண்ணுறா? குழந்தைக்கு கண்டுபிடிச்சி அந்த மாதிரி பண்ணுறா. பெரியோர்களை கேட்டு அந்த மாதிரி பண்ணுறா. குழந்தைக்கு ஏதோ வருது, என்னமோ குழந்தை துடிக்கிறது அப்படின்னு கேட்குறா. வயசான பாட்டிகள், ஓ இது இன்னும் இதனால் பண்ணுறது, நீ இந்த எண்ணெயை தடவு, அதை பண்ணு, இதை பண்ணு, விஷம்பு தேய்ச்சி நாக்கில் தடவு, ஏதோ சொல்கிறான்னா அதுபடி. அதனால் அடுத்தது என்ன? சாஸ்திரத்தை நன்னா தெளிவிச்சு அதுபடி நடக்க சொல்கிற ஆச்சாரியன் இருக்கானே, அந்த ஆச்சாரியனுக்கு சிஷ்யன் எப்படி கைங்கரியம் பண்ணுவான்? சாஸ்திரத்தினால தெரிஞ்சு தெளிந்து கைங்கரியம் பண்ணுவான். ஆச்சாரியம் சிஷ்யவத். ஆச்சாரியம் சிஷ்யவத், சிஷ்யன் ஆச்சாரியனுக்கு எப்படி பண்ணுவானோ அதுபோல எம்பெருமானுக்கு பண்ணும். மித்ரம் மித்ரவத், ஒரு நண்பனுக்கு இன்னொரு நண்பன் தோழனுக்கு எப்படி ஒரு தோழன், அவனுக்கு என்ன தோழன் சகா அப்படின்னு சொன்னாலே சமமான ஞானம் உடையவர்கள்னு அர்த்தம். ரெண்டு பேரும் சமமான ஞானம் உடையவாள்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்டானத்தை அறிஞ்சிருப்பா. ஒரு தோழனுக்கு ஒரு சகாவுக்கு என்ன வேணும் அப்படின்றது இவனுக்கு தெரியும், இவனுக்கு என்ன வேணுன்றது அவனுக்கு தெரியும். அதனால் அந்தந்த சமயத்தில் அப்படி அறிந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உபகாரம் பண்ணிப்பா. அதனால் அதுபோல் பண்ணணும், அறிந்து பண்ணணும். அதனால் எப்போவுமே சாஸ்திரத்தை கொண்டு பண்ணணும், பிரீத்தியாக பண்ணணும். அப்புறம் சாஸ்திரத்தை நல்லா தெரிஞ்சுண்டு பண்ணணும், பெரியோர்கள் இடத்துல கேட்டு பண்ணணும். சமமான ஞான உடையவர்கள் எப்படி இருப்பாளோ அந்த மாதிரி, ஒரே எண்ணம் கொண்ட தோழர்கள் எப்படி இருப்பாளோ அதே மாதிரி இப்படி சொல்லியிருக்கு. அதனால் அந்த எம்பெருமானுக்கு நாம் எப்படி அவனை சேவிக்கணும், உபச்சரிக்கணும் அப்படின்னா இப்படி தான் பண்ணணும். சதீவ பிரிய பர்த்தாரம் ஜனனீவ ஸ்தனந்தயம் ஆச்சாரியம் சிஷ்யவன் மித்ரம் மித்ரம் வத் லாலயேத் ஹரிம். இப்படி பண்ணால் அந்த எம்பெருமானே என்னன்னு சொல்லிருக்கு? ஹரிம், அரியை எம்பெருமானே. இப்படி பண்ணால் நம்ம பாபமெல்லாம் விலகும், பாபத்தை போக்கடிப்பன். நம்ம தாறுமாறாக பண்ணால் பாவம் போகாது. பரவாயில்லைக்கு இல்லை, ஒரு குழந்தைக்கு கொண்டு சாத்தை கொடுத்துட்டோன்னா அது இதுவாகுமா? ஆகாது. அதனால் உபச்சாரம் ஆகுமா சொல்கிறேன். அதனால் நம்முடைய பாபத்தை இந்த மாதிரி நாம் பண்ணோம்னா நம்முடைய பாபத்தை போக்கடிக்கக்கூடிய எம்பெருமான் அப்படின்றதுனால ஹரிஹின்ற சப்தம் போட்டிருக்கு. ஹரிம் லாலயேத், ஹரிம் ஹரிம் லாலயேத் அப்படின்னு. அதனால் இந்த ஸ்லோகத்தை தெரிஞ்சுக்கிறது மாத்திரம் இல்லை, இந்த பத சமூகங்கள்னால நாம் எப்படிலாம் அதை உணர்ந்து பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னால், சுவாமித்வேன சுஹுத்வேன குருத்வேன ச சர்வதா பித்ருத்வேன ததா பாவ்யோ மாத்ருத்வேன ச மாதவா அப்படின்னு ஒரு பிரமாணம் சொல்கிறோம். சுவாமித்வேன சுஹுத்வேனா, எம்பெருமான மாதவன், மாதவன் இங்கே சப்தம். திருமகள் கேள்வன் இருக்கானே, அவனை எப்படி நாம பாவிக்கணும் அப்படின்னு சொன்னால், பாவிக்கணும்னா அவனை எப்படிப்பட்ட தன்மையாளனா நாம் கருதணும் அப்படின்னு சொன்னால், சுவாமித்வேன, அவன் நமக்கு சுவாமி, எஜமானன்.
சுவாமின்னா சொத்தை உடையவன் அர்த்தம். நாமெல்லாம் சொத்து, அவன் எஜமானன் நமக்கு. சுஹுர்த்வேனா, எஜமானா இருந்து அவன் எப்படி இருப்பான்? கொடியவனாக இருப்பானா? இல்லை. சுஹுர்த்வேனா, நல்ல ஹிருதயம் கொண்ட, அதாவது நல்ல ஹிருதயம்னா தோழனை போல. சுஹுர்த்வேனா, சரி எஜமானா இருக்கான் தோழனா இருக்கான் அப்படின்னு சொன்னால் உடனே நாம் எப்படி வேணால் நடந்துக்கலாமா? இல்லை. குருத்வேனா, ஆச்சாரியனாகவும் அவனை நினைக்கணும். அப்படின்னு ஆச்சாரியன் என்ன பண்ணுவான்? ஆச்சாரத்தை நமக்கெல்லாம் ஸ்தாபனம் பண்ணக்கூடியவன். அதனால் ஆச்சார வழியே தான் நாம் நடக்கணும், வேறு வழியில் நடக்கூடாது, மாறுதலான வழி. சுவாமித்வேன முதல்ல சுவாமின்றதுனால உடமையாகப்பட்டது உடையவனுக்கு எப்படி உபயோகப்படுமோ அப்படி நாம் பண்ணணும். அதில் தோழனாக இருக்கிறதுனால அது அதுக்காக நாம் ரொம்ப நீச்சனாக அப்படியே ஒதுங்கி இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. தோழன் எப்படி சமமாக இது பண்ணும் ஆன மாதிரி அவங்ககிட்ட நெருங்கலாம் சுலபமா அப்படின்னு அர்த்தம். ஆனால் அப்படி இருக்குச்சே என்ன, அவன் நல்வழியை காட்டுற மாதிரி நல்வழியில் தான் நடக்கணும். அதனால் குருத்வேனச்ச சர்வதா, எப்பவும் அப்படி தான் நினைக்கணும். எல்லா சமயமும் சுவாமியாகவும் நினைக்கணும், சுகுர்த்தாகவும் நினைக்கணும், குருவாகவும் நினைக்கணும். அது மாத்திரம் இல்லை, நம்முடைய தாய் தந்தைகள் எப்படி, தந்தையை நாமும் ஒருபோதும் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு அவர் வார்த்தையை கேட்டு நாம் அப்படியே நடக்கணும். தாய் குடியிருந்த கோவில், தாயை சிறந்ததொரு கோயில் இல்லை அப்படின்னு கோவிலும் இல்லைன்னு சொல்கிறானே, அதுபோல பித்ருத்வேன ததா பாவ்யோ மாத்ருத்வேன ச மாதவா, பிதாவை போலையும் தாயாரை போலையும், அதாவது பிதாவை காட்டிலும் தாயார் இடத்துல நாம் அதிகமாக கௌரவம் கொள்ளணும். தாயாரை ஒருபோதும் பழிக்கக்கூடாது, விடக்கூடாது. மாறி போயிட்டா கூட அவ தாயார் நமக்கு. அதனால் எம்பெருமானே, அதாவது எப்படி மாறி போயிட்டான்னா, எம்பெருமான் ஏதோ நம்முடைய பாவத்துக்காக சிக்ஷிக்கிறான்னா உடனே அப்படின்னு இது பண்ணக்கூடாது. அதனால் பித்ரு, அது எம்பெருமான் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொன்னால் அவன் என்ன சொல்கிறானோ அதன்படி கேட்கணுன்ற மாதிரி அந்த எம்பெருமானை நாம் விடாத தோழணும் தந்தையை போல. ஆனால் மாதான்றோ தந்தையை காட்டிலும் அதிகமாக பூஜிக்க வேண்டியவோ மாறி போயிட்டா கூட அவளை தாயாரை நாம் விடக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. அப்படிப்பட்ட தாயாராகவும் அவனை நினைக்கணும். அப்படின்னா அவன் ஏதோ நம்ம இடத்துல மாறுதலான அபிப்பிராயம் கொண்டு ஏதோ பண்ணுறான்னா கூட நாமும் அவனை விடக்கூடாது. மாதவா, அதனால் திருமகள் கேள்வி. அதான் எம்பெருமான் எப்படிப்பட்டவன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எம்பெருமான் எப்பவும் திருமகள் கேள்வனாக இருக்கான், ஸ்ரீயப்பத்தியாக இருக்கான். இப்படி இருக்கக்கூடியவன் தான் நமக்கு இந்த மாதிரிலாம் அர்ச்சாவதாரமெல்லாம் கொண்டு நம்முடைய கைங்கரியத்தெல்லாம் ஏற்றுக்கிறான். எல்லாம் அவன் தான் அப்படின்றத இந்த ஸ்லோகம் சொல்கிறது. அதே போல் மேலும் என்ன சொல்கிறது அப்படின்னா, யதா யுவானம் ராஜானம் யதாச்ச மதஹஸ்தினம் யதா பிரியாதிதம் யோக்யம் பகவந்தம் ததார்ச்சயேது. இன்னொரு பிரமாணம் என்ன சொல்கிறது அப்படின்னா, யதா யுவானம் ராஜானம், ராஜாவை எப்படி பூஜிக்கிறோமோ அதை போல் அர்ச்சிக்கணும் எம்பெருமான். ராஜான்னா பயந்துன்னு பண்ணுவோம், தவறு நேராதபடி பண்ணுவோம். அது கூட என்ன, வயசான ராஜா, அதனால் அவர் ஒன்றும் அவ்வளோ தூரம் கண்டுக்கிறது இல்லை. இப்போலாம் அது சரியாக கண் கேட்கலை, காது கேட்கலை, கண் தெரியல, காது கேட்கலை, எப்படி வேணால் இருக்கலாம் அப்படின்னு இல்லை. யதா யுவானம் ராஜானம், யுவாவாக இருக்கக்கூடிய ராஜா சகல விதத்துலேயும் அவன் கைங்கரியத்தை ஏற்றுக்கூடியவனாக இருப்பான். வயசான ராஜான்னா குளிர்றது வேண்டியதில்லை, விசிறி கைங்கரியம் பண்ண வேண்டாம், இன்னொன்று பண்ண வேண்டாம், உடம்பெல்லாம் பிடிக்க வேண்டாம், ரொம்ப நோறுது பிடிச்சாக்கா அப்படியே வெறுமையாக இருக்கா அப்படின்லாம் சொல்லுவான். அப்படி இல்லை, வளர்ந்து வர்ற ராஜா எல்லா உபச்சாரத்தையும் ஏற்றுப்பான். அதே போல்
அதில் நியூனாதிரிக்தம் ஏற்ற குறைச்சல் இருந்ததுன்னா உடனே தண்டிப்பன். அப்போது அவனிடத்துல பயந்து பண்ணணுமோ இல்லை. அதான் யதா யுவானம் ராஜானம், அவனிடத்துல ரொம்ப ஜாகரூகமாக பண்ணணும். யதாச்ச மதஹஸ்தினம், மதம் பிடிச்ச யானைகிட்ட எப்படி பாகன் இருப்பானோ அதை போல மதம் பிடிச்ச யானையை போல. ஏன்னா தப்பு பண்ணால் தூக்கி போட்டுரும். ராஜா கிட்ட இதுவாக கௌரவமாக பண்ணணும், பயமும் இருக்கணும். அதாவது அது முதல்ல இருக்கிறது பக்தியை சொல்லிட்டு இங்கே பயத்தை சொல்கிறது. பயபக்தி ஓணும்னு சொல்கிறாள். அதுதான் யதாச்ச மதஹஸ்தினம். அதுக்கப்புறம் யதா பிரிய அதிதிதம் யோக்கியம். அதிதி நம்மாத்துக்கு விருந்தாளி வராளே, அந்த விருந்தாளியை போல பிரிய அதிதி. வரவாள்லாம் எல்லாரும் பிரிய அதித்தின்னு சொல்ல முடியாது. இவன் என்னத்துக்கு வந்தான், சரி இவன் வந்துட்டான் சாதம் பண்ணி போடுவோம் அப்படின்னு. அதே பிரியமான அதித்தி வந்தால் அவளுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் ஒன்று வேணுன்னா கூட 10 பண்ணி போட்டு எல்லாம் பண்ணுவோம் கொண்டாடி. ஆன மாதிரி யதா பிரிய அதிதியம் யோக்கியம் பகவந்தம் ததார்ச்சயேது. அப்படி பகவானை நாமும் அர்ச்சிக்கணும். அதுக்கப்புறமும் யதாச்ச புத்திரம் தைத்தம் ததோ உபச்சரேத் ஹரிம் ததைவ உபச்சரேத் ஹரிம். யதாச்ச புத்திரம் தைத்தம் ததா ஏவ உபச்சரேத் ஹரிம். யதாச்ச புத்திரம் தைத்தம், பிரியமான குழந்தைய கொண்டாடுறா போல ததைவ உபச்சரேத், ஆன மாதிரி எம்பெருமானை நாம் கொண்டாடணும். குழந்தைய எப்படி பிரியமான குழந்தையை எப்படி கொண்டாடுவோமோ அதை போல் பெருமாளையும் நாம் கொண்டாடணும் அப்படின்னு இந்த பிரமாணங்கள்லாம் சொல்லியிருக்கிறதுனாலே நாம் அர்ச்சாவதாரத்தில் கைங்கரியம் பண்ணணும், அர்ச்சாவதாரத்தில் ஈடுபாடு கொள்ளணும். அப்படி அர்ச்சாவதாரத்துக்கு கைங்கரியம் பண்ணணும்னா உத்தர கிருத்தியம் மொத்தம் எம்பெருமானுக்காகவே ஆகிடும். மற்ற விஷயங்களில் கண்டதை பார்க்குறது கண்டதை கேட்குறது அதெல்லாம் இல்லாத எல்லா இந்திரியங்களும் பட்டி புகாமல் எம்பெருமானத்திலே இருக்கும். அப்படின்னு அர்ச்சாவதாரத்துக்கே கைங்கரியம் பண்ணணும் அப்படின்றதையும் சுவாமி தேசிகன் சாய்ச்சார். இதுக்கு மேலே உத்தர கிருத்தியத்தை எப்படி பண்ணணும், இப்படி அர்ச்சாவதாரத்துக்கு கைங்கரியம் பண்ணணும்னா எப்படி இதெல்லாம் தானுகுந்த திவ்ய தேசங்களில் அமுதபடி திருமாலை திருவிளக்கு சாத்துதல்னால் சொன்னாரே, அதெல்லாம் எப்படி பண்ணணும். இப்போ அர்ச்சாவதாரத்துக்கு கைங்கரியம் பண்ணணும்னா அதுக்கு பொருள்கள்லாம் வேணுமே அப்படின்றத பற்றி நாளைக்கு. கவிதார்க்கே சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. வாதித்யவசரோ பங்க பஞ்சான பராக்கிரமா ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய சிரம் விஜேதாம் புவி ஆதிவன்னடோபாதீனதி வர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சம்சலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.